குதிரை பேரம்னா நீங்க தானே தொடங்கி வச்சது தமிழ்நாட்டில். இதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? குதிரை பேரம் பெருச்சாளி பேரத்தை அறிமுகப்படுத்தியதே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் என கூறி செய்தியாளர் சந்திப்பில் மதிமுக தலைவர் வைகோ விமர்சனம் செய்துள்ளார். இந்த அரசு சீக்கிரத்தில் கவிழ்ந்துவிடும், 6 மாதம் நீடிக்காது என்று முன்பு ஆட்சியிலே இருந்த தலைவர் சொல்லுகிறார். முதலில் 6 மாதம் பொறுமை காப்போம் என்று சொன்னவர், இது நீண்ட நாள் நீடிக்காது, இது கவிழ்ந்துவிடும் விரைவில். அப்படின்னா கவிழ்ந்துச்சுன்னா கவிழ்த்துட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வரணும். எந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் நுழையவிடக் கூடாது என்பதற்காக, அந்த ஒரு காரணத்துக்காக இதே கோவை விமான நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதற்கு முன்பிருந்த முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது இந்த காரணத்தை தான் நான் சொன்னேன். ஆனால் அதே பிஜேபி மறைமுகமாக இங்கே ஆட்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிற விதத்தில் கவர்னர் 356 பயன்படுத்தலாமே என்று சொல்லுவது, கவர்னரிடத்திலே படையெடுத்து போய் எல்லாம் குதிரை பேரம் நடக்குது. குதிரை பேரம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினரை கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லதோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மீண்டும் அவரை திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக்கி அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அதென்ன பெருச்சாளி பேரமா குதிரை பேரம்னா நீங்க தானே தொடங்கி வச்சது தமிழ்நாட்டில். இதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அதே போலத்தான் அனிதா ராதாகிருஷ்ணனையும் அதிமுகவிலே ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு பிறகு நீங்களே உங்கள் கட்சி சார்பு வேட்பாளராக ஆக்கினீர்கள். இதெல்லாம் நீங்கள் தான் முன்பு வழிகாட்டி இருக்கிறீர்கள். அதிமுகவிலே எடுக்கப்பட்ட நிலைப்பாடு, திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாடு பலருக்கு அங்கே பிடிக்கவில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.